வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை மகிஷாசுர மர்த்தினியின், அதாவது அசுரனை அழித்த தெய்வ சக்தி பற்றியது. இந்த கதை பெண்களின் ஆற்றல், துணிவு, சக்தி ஆகியவற்றின் அடையாளம். மகிஷாசுரன் என்ற பெயர் கொண்ட ஒரு அசுரன் இருந்தான். அவன் அரக்கர்களின் அரசன், மாட்டின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டவன். அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடம் வரம் பெற்றான். அவன் கேட்ட வரம் என்ன தெரியுமா? என்னை எந்த தெய்வமோ மனிதனோ கொல்லக்கூடாது. பிரம்மா அந்த வரத்தை கொடுத்தார். ஆனால் மகிஷாசுரன் ஒரு குறிப்பு மறந்தான். பெண் தெய்வம் பற்றி அவர் சொல்லவில்லை. அந்த வரத்தின் அகந்தையில் மகிஷாசுரன் தன் படையுடன் தேவர்களை வெற்றி கொண்டு தேவர் உலகையே கைப்பற்றினான். இந்து தேவர்கள் எல்லாம் பயந்து திருமால், பிரம்மா, சிவன் ஆகியோரிடம் போய் உதவி கேட்டனர். அப்பொழுது மூவரும் தங்கள் ஆற்றலை ஒன்றாக சேர்த்தார்கள். அந்த ஒளியிலிருந்து தோன்றினாள் ஒரு அதிசய தெய்வம். அவள்தான் துர்கா தேவி. அவளின் ஒவ்வொரு பகுதியும் வேறு வேறு தெய்வங்களின் சக்தியால் ஆனது. சிவன் தன் திரிசூலத்தை, விஷ்ணு தன் சக்கரத்தை, இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை அளித்தார்கள். அந்த சக்தி மிக்க வடிவமே ஸ்ரீ துர்காதேவி. நடந்த போரில் மகிஷாசுரன் தன் வடிவத்தை மாட்டாகவும் மனிதனாகவும் சிங்கமாகவும் மாற்றிக்கொண்டான். ஆனால் தேவி ஒவ்வொரு முறையும் அவனின் தாக்குதலை தடுக்க அதைவிட பலமாக எதிர்த்தாள். போர் 9 நாட்கள் நீடித்தது. அதுவே நம் நவராத்திரி பண்டிகையின் காரணம். 10ஆம் நாளில் தேவி தன் திரிசூலத்தால் மகிஷாசுரனை துளைத்து அழித்தாள். அப்போது எல்லா தேவர்களும் ஜெய் ஜெய் மகிஷாசுர மர்த்தினி என்று முழங்கினர். இந்த கதை சொல்லும் முக்கியமான செய்தி: பெண்களின் ஆற்றலை, சக்தியை எப்போதும் மதிக்க வேண்டும். அகந்தை இருந்தால் அழிவு உறுதி. நன்மை எப்போதும் தீமையை வெல்லும். அதுவே சக்தி தத்துவம். அதனால்தான் இன்று வரை ஒவ்வொரு நவராத்திரிக்கும் மகிஷாசுர மர்த்தினிக்கு வழிபாடு சிறப்பாக நடக்கிறது. சக்தி நமக்குள் இருக்கிறது. நம்பிக்கை இருந்தால் எதையும் வெல்லலாம்.